தீர்க்க சுமங்கலி வரம் பெறவும், குடும்பத்தில் ஒற்றுமையும் செல்வ வளமும் பெருகவும் சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கும் புனிதமான விரதம்தான் காரடையான் நோன்பு. தமிழர்களின் பாரம்பரியத்தில் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாக இந்த காரடையான் நோன்பு கருதப்படுகிறது. இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அம்பிகையை வேண்டுகின்றனர். மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் தொடங்கும் நாளில் இந்த புனித விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது சூரிய பகவான் கும்ப ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சியாகும் மீன சங்கராந்தி நாளில் இந்த திருநாள் வருகிறது. யமனிடமிருந்து தன் கணவன் சத்தியவானின் உயிரை மீட்டெடுத்த பதிவிரதையான சாவித்திரி கடைபிடித்த விரதம்தான் இந்த காரடையான் நோன்பு. அதனால் இந்த விரதத்தை பக்தியுடன் கடைபிடித்தால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த நாளில் பெண்கள் காமாட்சி அம்பிகையை அல்லது பார்வதி தேவியை வழிபடுவது வழக்கம். அன்னையின் அருளால் குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம், செல்வ வளம் பெருகும். இந்த நாளில் அரிசி மாவு, வெல்லம், கருப்பு காராமணி பயன்படுத்தி இனிப்பு அடை மற்றும் கார அடை என்ற 2 வகையான அடைகள் செய்து நைவேத்தியம் செய்கிறார்கள். 2026ஆம் ஆண்டு காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி சனிக்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் பெண்கள் முழு பக்தியுடன் விரதமிருந்து அம்பிகையை வழிபடுகிறார்கள். காரடையான் நோன்பு அன்று இந்த மந்திரத்தை பக்தியுடன் சொல்லி வழிபட வேண்டும். உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நோற்று உனக்கு நான் வைத்தேன், எந்நாளும் என் கணவர் என்னை விட்டு நீங்காத அருள் தருவாய். இந்த நாளில் பெண்கள் மஞ்சள் சரடு கழுத்தில் கட்டிக்கொண்டு கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அம்பிகையை வேண்டிக் கொள்கிறார்கள். அன்னை காமாட்சி அம்மன் அருளால் எல்லா சுமங்கலி பெண்களுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம், குடும்ப வளம், ஆரோக்கியம், அமைதி என்றென்றும் நிலைக்க அருள் கிடைக்கட்டும்.